Easy Math channel. Today என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 3 ல algebra exercise 3.13 ல problem number 2 பார்க்க போறோம். Problem number 2 ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா find the value of k for which the roots of the following equations are real and equal. அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அதோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னா அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம், அதோட டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0, அதாவது டெல் ஈக்குவல் டு 0வா இருக்கும் அப்படின்ற கண்டிஷனை கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனில் கேன்னு ஒரு அன்னோன் வேல்யூ தெரியாத அன்னோன் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5k minus 6x squared plus 2kx plus 1 equal to 0 அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு கேன்றது நமக்கு தெரியாது, இது ஏதோ ஒரு நம்பரா இருக்கும். அந்த நம்பரை வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இது எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா நமக்கு என்ன கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்ன்ற கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கண்டிஷனை வச்சுதான் நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்மளோட டெல் ஈக்குவல் டு 0. இப்போ டெல் ஈக்குவல் டு 0 அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதுல b a c என் மூணுமே வந்து நம்ம ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிச்சு அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து k வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எப்படி நம்ம a எழுதுவோம் அப்படின்னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்மளுக்கு a. அப்ப a ஈக்குவல் டு 5k மைனஸ் 6, b ஈக்குவல் டு x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் நம்மளோட b. அப்ப b ஈக்குவல் டு 2k பிளஸ் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட் தான் நமக்கு என்ன அப்படின்னா c. அப்ப c ஈக்குவல் டு 1ங்கிறத எழுதிட்டோம். பட் டெல் ஈக்குவல் டு நமக்கு ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல், அதனால டெல் ஈக்குவல் டு 0. அப்ப b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. b என்ன 2k, அப்ப 2k த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a வந்து 5k மைனஸ் 6, அப்ப 5k மைனஸ் 6 இன்ட்டு c ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1ன்னு போடுறோம் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2kவை ஸ்கொயர் பண்ண போறோம். அப்ப 2kவை ஸ்கொயர் பண்ணா ஃபர்ஸ்ட் 2வை ஸ்கொயர் பண்ணோம். 2வை ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர் 4, k ஸ்கொயர்டு k ஸ்கொயர், kவை ஸ்கொயர் பண்றோம். ஸோ k ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 4k மைனஸ் 4k உள்ள விட்டு மல்டிபிள் பண்றோம். 1 வச்சு மல்டிபிள் பண்ணா அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ இது மைனஸ் 4k மட்டும் ஃபுல்ல விட்டு மல்டிபிள் பண்ணனா மைனஸ் 4 இன்ட்டு 5k, 4 இன்ட்டு 5 வந்து 20, அப்போ மைனஸ் 20k. இங்க மைனஸ் 4க்கு இங்க மைனஸ் 6 இருக்கு, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 6 into 4 வந்து 24 equal to 0 கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கு, எல்லாத்துலயுமே 4 வந்து காமனா இருக்கு, ஈக்குவல் டு 0 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்னு நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக 4 ஆல இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா வந்து டிவைட் பண்ணி விட்டுறோம். அப்ப டிவைட் பண்ணி விட்டா 4/4 கேன்சல் ஆகி k ஸ்கொயர் மட்டும் வரும். 20 டிவைடட் பை 4னா 5, அப்போ மைனஸ் 5k. 24 divided by 4னா 24 வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 6. அப்ப k ஸ்கொயர் மைனஸ் 5k பிளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. அப்ப குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம நார்மலா எப்படி சால்வ் பண்ணுவோம், இங்க 1 இருக்கா, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 1 into 6 6. இப்போ என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணா 6 வரணும், ஆட் பண்ண இந்த மைனஸ் 5 வரணும். அப்ப என்ன நம்பர் போட்டா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3. மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3னா பிளஸ் 6. இப்போ மைனஸ் 2வையும் மைனஸ் 3ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 5. இங்க மைனஸ் 5 தான் வரணும். ஸோ மைனஸ் 5 வந்துருச்சு. அப்ப நம்மளோட ரூட்ஸ் எப்படி கிடைக்கும்னா k மைனஸ் 2 k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்ப என்ன வரும்னா k ஈக்குவல் டு 2 ஆர் k ஈக்குவல் டு 3. நமக்கு எதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா k வந்து 2ஆவும் இருக்கலாம் அல்லது 3ஆவும் இருக்கலாம். அதாவது இந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னா ஒன்னு k ஈக்குவல் டு 2ஆ இருக்கலாம், இல்ல k ஈக்குவல் டு 3ஆ இருக்கலாம். ரெண்டுத்துல எது இருந்தாலும் இந்த இது வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துறாங்கன்னா k x ஸ்கொயர் பிளஸ் 6k plus 2 into x plus 16 equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுவும் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் மாதிரி தான், கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்துட்டு இந்த ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸா இருக்கும். அப்ப டிஸ்கிரிமினன்ட் டெல் ஈக்குவல் டு 0வா இருக்கும். இந்த கண்டிஷன் நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன். இப்போ a b c என்னன்னு எழுதிட்டு நம்ம b ஸ்கொயர் மைனஸ் 4ac டெல் ஈக்குவல் டு 0னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. அப்ப a b c என்னன்னு எழுதிட்டு அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு அந்த ப்ராப்ளம் மாதிரி இதையும் கண்டுபிடிக்க போறோம். அப்ப a ஈக்குவல் டு என்ன வரும், x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் k. அப்ப a ஈக்குவல் டு k, b ஈக்குவல் டு 6k plus 2, c ஈக்குவல் டு 16. இப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா b என்ன 6k plus 2. அப்ப 6k plus 2 the whole square minus 4 into
A என்னதுன்னா வெறும் k, அப்போ kன்னு போடுறோம். C வந்து 16 into 16 equal to 0. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம்னா 6k plus 2 the whole squared. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா a plus b. இந்த 6kவை a மாதிரியும் b வந்து 2 வந்து b மாதிரியும் பார்த்தோம்னா a plus b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a square plus b square plus 2abன்ற ஃபார்மெட் படி நம்மளால் விரிச்சு எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி விரிச்சு எழுதணும்னா ஏக்கு பதிலாக 6k இருக்குது. அப்போ 6kனா a ஸ்கொயர்ன்றப்ப 6k ஹோல் ஸ்கொயர்டு, 6 ஸ்கொயர் பண்ணால் 36k ஸ்கொயர்டு, அப்போ 36k ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு. b ஸ்கொயர்டு நமக்கு b என்ன 2, b ஈக்குவல் டு 2, a ஈக்குவல் டு 6k. அப்போ b ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4, a வந்து 36 இன்ட்டு k ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு 2ab, 2 இன்ட்டு a வந்து 6k, b வந்து 2. அப்போ 2 into 2 4, 4 into 6k என்ன வரும் 4 into 6 வந்து 24, அப்போ 24k. நெக்ஸ்ட் இந்த 4kவையும் 16 மல்டிபிள் பண்ணால் 4 into 16 64, அப்போ minus 64k equal to 0ன்னு கிடச்சிரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 36k ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ minus 64k plus 24k ரெண்டுமே k ஒரே டேர்ம்ஸ் ஆஃப் kல இருக்கு. அப்போ 64லேருந்து 24 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 64 minus 24, 4லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 0, 6 minus 2 வந்து 4, அப்போ minus 40k plus 4 equal to 0. இதுவும் வந்து மல்டிபிள் ஆஃப் 4 இருக்குது. ஸோ 4ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 36 4ஆல் டிவைட் பண்ணால் 9k ஸ்கொயர், 40 4ஆல் டிவைட் பண்ணால் 10, அப்போ minus 10k plus 4 டிவைட் பண்ணால் 1 plus 1 equal to 0. அப்போ 9k ஸ்கொயர் minus 10k plus 1 equal to 0ன்னு கிடச்சிரும். அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு இது என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண என்ன பண்ணுவோம், இந்த கே ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 9 into 1 வந்து 9. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் 9 வரணும், ஆட் பண்ணால் -10 வரணும். அப்போ -9 into -1ன்னு போடணும். ஸோ -9 into -1னா -9 into -1 9 மல்டிபிள் பண்ணால் கூட்டணும்னா -9 -1 வந்து -10ன்னே கிடச்சிரும். ஸோ நமக்கு இப்படி தான் இந்த ரூட்ஸ் நம்ம எழுத முடியும். இப்போ வந்து 9ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 9ஆல் நம்ம டிவைடும் பண்ணணும். அப்போ -9 டிவைடட் பை 9 -1 டிவைடட் பை 9, ஒரு 199, இது -1. அப்போ என்ன கிடைக்கும்னா k -1, இங்கே வந்து 9k -1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ k ஈக்குவல் டு 1 or k equal to 9k minus 1 equal to 0. அப்போ 9k equal to 1, k equal to 1/9. k ஓட வேல்யூ 1 இருக்கலாம் அல்லது